ஹை கைஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் விளாட வந்திருக்கோம். முதல்ல ஃப்ரீ ஃபயர் விளாண்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். லோன் உல்ஃப் தான் விளாட போகிறோம். ஒன் விசஸ் 1 வைக்கல வச்சோன்னா அடித்து போட்டுருவானுங்க. அதனால் 2 போட்டுக்கிட்டேன். இப்போ உள்ளே போகிறோம். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் போகும். இப்போ போயிடுச்சு. நெட்டு கொஞ்சம் கரெக்டாகவே கிடைக்க மாட்டேங்குது. நெட்டு ஃபுல் நெட்டு போட்டாலும் இது ட்ரிபிள் 9 தான் வருது. அதுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் சொல்யூஷன் இருந்தால் தாங்க. இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரியே நெட்டு வரல. இங்கே பாருங்கள், அவன் வாட்டுக்கு ஓடிட்டான். சரி, நம்ம எப்படியாச்சும் அடிச்சிடணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற செத்து போயிட்டான். நம்ம டீம் மட்டும் செத்து போயிட்டான். க்ளோவால் அடிக்கிறாங்க. நம்ம முதல்ல மெடிக்கெட் போடலாம். அடிச்சிட்டாங்கடா. செல்லு ஹேங் ஆகுது. சரி, ஒரு டைம் தான்டா ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த டைம் நீங்கள் ஜெயிக்க விட்டானா பாரு. நம்ம என் சைட்லேருந்து போகலாம். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவன் சும்மாவே சுட்டுட்ருக்கான். மேலே போயிட்டு அப்படியே கீழே குச்சிட்டு அப்படியே அழகாக அப்படியே போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். அடிக்க முடியல. சரி, டீமேட்டு கொஞ்சம் காப்பாற்று. ஐயோ, அவனும் செத்துட்டானே. சரி, பார்த்துக்கலாம். இந்த அழுத்தி பிடிக்கணும். ஐயோ நினைக்கலாம். அப்படிதான் அவ்வளோதான் கைஸ். அடித்தே முடிச்சாச்சு. கொஞ்சம் எமௌண்ட்டு போடலான்னு பார்த்தேன். எமௌண்ட்டு போட முடியல. சரி, கொஞ்சம் அடுத்த மேட்சில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டீம்மேட் தான் கன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எடுத்துப்பாங்க. கன்று வந்துடு. டக்குன்னு. ஐயோ, வேறு பயமாக இருக்குது. ஐயோ, 20 பாயிண்ட் தான் இருக்கா செல்லில். சரி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. போயிட்டு விளாட தான் ஆரம்பிக்கலாம். அவன் இங்கெல்லாம் இருக்க மாட்டான். முதல்ல நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். அவன் போயிட்டு அடிச்சுட்டு வரட்டான். நமக்கு கொஞ்சம் பயம். நம்ம இன்னும் ஒரு ஆட்டம் கூட விளாண்டதில்லை. கொஞ்சமாக தான் விளாண்டுட்ருக்கோம். அவனை அடி. ஐயோ, அடியே விழுக மாட்டேங்குது. இங்கே நம்ம டீமேட் அடிக்க போகிறான் பாருங்கள். ஸ்கோப் போட்டு அடிக்கணும். ஸ்கோப் போட்டு அடித்தா அடி விழுக மாட்டேங்குது. அவ்வளோதான், அப்படியே அடித்தாச்சு. எமௌண்ட்டு இப்போ போட்டாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு. அவன் நம்ம 2 அவனை விட ஒரு மேட்ச் ஜெயிச்சாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு. இப்போ போகணும். அவன் பாருங்க, இது மேட்ச்சு போகிறதுக்கு முன்னாடியே அவன் சுட்டுட்ருக்கான். பைத்தியக்காரன். எப்படியாச்சும் சுட்டுறாப்பா. ஐயோ, அவன் வேறு கீழே குச்சி தொலைஞ்சிட்டானே. என்னையும் சுட மாட்டானுங்க, அவனுக்கு கண்ணு தெரியாது. ஐயோ, நீங்கள் கொஞ்சம் சுடுறானுங்களே. ஒரு வச்சுட்டு தான் போயிருக்கு. உட்காந்துட்டான் அவன். மேலே அடிக்க முடியுமா? கீழே இருக்கிறவனுக்கு டார்கெட் வச்சோன்னா கீழே இருக்கிறவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அங்கே நிற்கிறான், கண்ணு தெரியுது. அவ்வளோதான், ஓசிக்கில் தட்டியாச்சு. அவ்வளோதான், அடித்து முடிச்சாச்சு. இப்போ திரும்பி அமௌண்ட்டு போடலாம். அவன் வெறியாய் நம்மளே அமௌண்ட்டு போட்டு போகிறான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளாடணும். இப்போ யார் கன்று எடுக்கிறது? நம்ம டீம்மேட் தான் எடுக்கணும் போல் இருக்குது. அடியை மட்டும் பாருங்கள், இப்படி மாதிரி விழுகணும். ஐயோ, ஒன் டாப் கன் எடுத்துட்டான். பார்த்துக்கலாம், நம்ம தான் ஒன் டாப் பிளேயர் ஆச்சே. ஒன் டாப் பிளேயர் தான் அப்படின்னு சும்மா சொல்லுவேன். ஒன் டாப் கன்லேயே அழுத்தி பிடிப்பேன். அதுதான் நம்ம ஸ்டைலு. நம்ம பேரல் எடுத்து சாத்தனா தான் சரி வருவானு. திரும்பி போய்ட்டு ஓசிக்கில் அடிச்சாச்சு. திரும்பி அமௌண்ட் போடலாம். அவ்வளோதான், அப்படியே கஷ்டப்பட்டு பூயா அடிக்க போகிறான். போயிட்டுருக்கோம். ஓடு ஸ்பீடு. இப்போ பாருங்க, அவங்க இது வந்து அடிச்சிடப்பா. அவன் டீமில் ஒருத்தன் ஆஃப்லைன் அதனால் நமக்கு சாதகமாக போச்சு. நம்ம கொஞ்சம் மெடிக்கெட் போட்டுக்கலாம். போயிட்டு அவனை அந்த ஆஃப்லைனில் இருக்கிறவனை அடிப்போம். அடி ஓசிக்கில் தட்டிட்டான்டா. நம்ம ஓசிக்கில் தட்டினதுக்கு அவன் ஓசிக்கில் தட்டிட்டான். ஐயோ, பூயாவே அடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.